எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான சைட்டை வந்து பார்க்க வந்திருக்கீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை லிமிட்குள்ள ஒரு கம்மியான பட்ஜெட்ல எங்கேயாச்சும் லேண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி தேடிட்டு இருக்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லாங்க. சிஎம்டி லிமிட்குள்ள 1800 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்க சிஎம்டி லிமிட் அப்படின்னு போனாவே வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாயிலிருந்து 4000 ரூபா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பிரைஸ் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1800 ரூபா கொடுக்குறாங்க. இவ்வளவு சொல்றிய இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிந்த திருநின்றையூர் பக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்குங்க. அதாவது திருநின்றையூர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தாங்க. உங்களுக்கு திருநின்றையூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து வந்துடலாம். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சென்னையோடைய 2வது டைட்டில் பார்க் நம்ம பட்டாபிராம் டைட்டில் பார்க்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம இந்த சைட்டை வந்து ரீச் ஆயிடலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம மீஞ்சூர் டு வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரீச் ஆயிடலாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்கு. இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லையம்மன் கோவில் நகர் தாங்க. இதோடைய டெவலப்பர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன் ப்ராப்பர்ட்டிஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டை சூப்பரா ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகலும் சரி, நீங்க ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலும் உங்களுடைய மணியும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியும் வந்து பாத்தீங்கன்னா சேஃபா இருக்கணும் அப்படின்னா சுத்தி ஒரு வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் உங்களுடைய லேண்ட் இருந்துச்சுன்னா அது எப்பவுமே சேஃபா இருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வீடுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சைட்ல இடம் வாங்கணும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டியிருக்காங்க. பின்னாடி பார்க்கும்போதே உங்களுக்கு அது எல்லாமே கண் கூட தெரியுங்க. நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கு இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நீங்க இதை விற்கணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இவங்களே உங்க கையில இருந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா யார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்டோடைய டெவலப்பர் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸோடைய மேனேஜிங் டைரக்டர் தினேஷ் சார் தான் நம்ம கூட இருக்காரு. சார் கிட்டே எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி ஒரு பிரைஸ்ல உங்களுக்கு வந்து லேண்ட் கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் தினேஷ் குமார் ஃப்ரம் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ். இன்னைக்கு நீங்க பாக்குற சைட் வந்து பாத்தீங்கன்னா எல்லையம்மன் கோயில் நகர். இந்த எல்லையம்மன் கோயில் நகர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருநின்றவூர் பாக்கம்ல இருக்கு. திருநின்றவூர் எங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சென்னையோட வெஸ்டர்ன் சைடு, அதாவது பூந்தமல்லி, ஆவடி, இதுக்கு சென்டர்ல தான் வந்து திருநின்றவூர் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஎம்டிஏ லிமிட் குள்ளர இருக்கும். ஸோ இங்கே வந்து நியர்பை டெவலப்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையோட அவுட்டர் ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ரொம்பவே ஒரு 5 மினிட்ஸ் டிரைவில் நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம். அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்க் 2 அது வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபிராமில் இருக்குது. அது ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருச்சு. அங்கே வந்து நிறைய கம்பெனிஸும் வந்து வந்துட்டாங்க. பட்டாபிராம்லேருந்து எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ் தான். அண்ட் இது இல்லாமல் திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. பூந்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 கிலோமீட்டர்ஸில் ரீச் பண்ணிடலாம். இது எல்லாமே நான் ஏன் உங்களுக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதோட ப்ரைஸிங், இப்போ நீங்கள் பூந்தமல்லியில் நீங்கள் ஒரு பிளாட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கணும் அப்படின்னா ஒரு 5000லேருந்து மினிமம் வந்து ஒரு 5000, மேக்ஸிமம் வந்து 6000, 6500 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. அண்ட் ஆவடி இந்த சர்க்கிள்லாம் நீங்கள் நெமிலிச்சேரி இங்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 4000 ருபீஸ் வரைக்கும் மினிமம் ப்ரைஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிரைவ் நீங்கள், அதாவது ஓவர்ஃப்ளோ அங்கே உங்களுக்கு ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். விச் இஸ் 1800 ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட். நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னாலும் நாங்களே கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணித்தரோம். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35 lakhsலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. இந்த சைட்டுக்கு ஏன் எல்லையம்மன் கோயில் நகர் அப்படின்னு பேர் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டாக எல்லையம்மன் கோயிலுக்கு பேக் சைட்லேயே இருக்குது. அது ஒரு பாக்கம் எல்லையம்மன் கோயில் சொன்னால் அது ஒரு ஃபேமஸான டெம்பிள் அது. ஸோ எக்ஸாக்டாக பின்னாடி இருக்கிறதுனால அதோட நேம் வந்து எல்லையம்மன் கோயில் நகர்னு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலி 5 ஏக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டி. 5 ஏக்கர்ஸில் வந்து ஒரு 100 பிளாட்ஸாக வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி மினிமம் வந்து ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் சைஸ் இருக்குது. நம்ம சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20லேருந்து 30 வீடு ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சைட்டுக்குள்ளேன்னு இல்லை, நம்ம சைட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்க வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக எல்லாருமே இருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெயின் ப்ராப்ளம், தண்ணியோட பிரச்சனை எதுவுமே இருக்காது இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும். இந்த சைட்டுன்னு கிடையாது, இந்த சரௌண்டிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வாட்டர் லாகிங் இஷ்யூ இருக்காது. இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் இருக்கிற பஸ் டெர்மினல்ஸ் வந்து ஒரு டெர்மினல் தான் வந்து கிளாம்பாக்கம்ல வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு டெர்மினல் வந்து பூந்தமல்லியில் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து 3ஆ செக்ரிகேட் பண்றாங்க. ஸோ இங்க எப்படின்னா நீங்க பெங்களூர் போகணும் அப்படின்னா நீங்க கிளாம்பாக்கம் போகணுன்ற அவசியம் இருக்காது. நீங்க பூந்தமல்லியில் இப்போ நியூவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நீங்க இந்த சைடு, அதாவது நீங்க சென்னையிலேருந்து வெஸ்டர்ன் சைட் போறவங்களுக்கு ஒரு தனி பஸ் ஸ்டாண்டும், ஈஸ்டர்ன் சைட் போறவங்களுக்கு ஒரு தனி பஸ் ஸ்டாண்டும், சவுத் சைட் போறவங்களுக்கு ஒரு தனி பஸ் ஸ்டாண்டும் தான் வந்து இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட வெஸ்ட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு பூந்தமல்லி புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து க்ளோசர். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்
டிரைவ்ல நீங்க போயிடலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த சைட்ல பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. நீங்க இப்ப பின்னாடி பார்த்துட்டு இருக்க இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குற வீடு தான். ஒரு 35 lakhs பட்ஜெட்ல ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் நீங்க இப்ப பாக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க டைரக்டா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சைட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து காம்பவுண்ட் பண்ணியிருக்கோம். இது இல்லாம வந்து 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது, பேக் என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது. அண்ட் தென் எல்லா ரோடுமே வந்து எல்லா ஸ்ட்ரீட்லையுமே எல்லா ரோடுமே கனெக்ட் ஆகும். வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபீட்லேயே வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து அவைலபிலிட்டி இருக்குது இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து ஆல்ரெடி வீடுங்க இருக்கிறதுனால இன்கேஸ் நீங்கள் சைட்டுக்கு வரீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அங்கே தண்ணியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கூட நீங்கள் வந்து டேரெக்டாக செக் பண்ணிக்கலாம். கிட்ட ஒரு மினிமம் வேல்யூ தான் இருக்குது, அதுக்குள்ளே நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வரணும்னா நாங்களே கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நாங்கள் பிளாட் சைஸ் டிவைட் பண்ணி அதில் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம். நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு CMDA அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். ஸோ அதனால எல்லா பேங்க்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 to 85% வரைக்கும் நமக்கு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நீங்க ஒரு 15% நீங்க கையில வச்சிருந்தீங்கனாலே போதும். இங்க மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 11 lakhs குள்ளர வந்து மினிமம் பிளாட்ஸ் வந்து உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட் போனீங்கன்னா ஒரு 11 lakhs பட்ஜெட்ல வரும் உங்களுக்கு. ஸோ அப்படி நீங்க போகும்போது நீங்க ஒரு 2 to 3 lakhs கையில வச்சிருந்தாலே போதும். பேலன்ஸ் வந்து உங்களுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவோம். இல்ல நீங்க வீடு வாங்கணும் அப்படின்னா நீங்க வீடு வந்து ஒரு 25 lakhs பட்ஜெட்ல கூட நம்ம பண்ணி கொடுக்குறோம் மினிமம் பட்ஜெட். ஸோ அதுக்கு நீங்க ஒரு 10% கையில இருந்தா கூட பேலன்ஸ் வந்து பேங்க் லோன் ஃபெசிலிட்டி வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஒரு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 8 to 9 பேங்க்ஸ் வந்து நமக்கு ப்ரீ அப்ரூவ்ட் இருக்கிறதுனால இமீடியட் ப்ராசஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். மேஜர் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்டை சுத்தி எல்லா CBSE ஸ்கூல்ஸ் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. அண்ட் தென் வந்து எல்லா ஸ்கூலோட பஸ் ஃபெசிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து எல்லா பஸ்ஸுமே வரும் உங்களுக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் சென்னை பப்ளிக் ஸ்கூல்ல இருந்து இங்க இருக்கிற சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற ஸ்கூல்ஸ் வரைக்குமே வந்து எல்லா பஸ் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இருக்கு. ஸோ வீடியோவை நீங்களே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. தினேஷ் சார் வந்து நமக்காக கம்ப்ளீட்டாக இந்த சைட்டை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. அது வந்து டைரெக்டாக தினேஷ் சார் நம்பர் தான். எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் நடுவில் வந்து யாருமே கிடையாதுங்க. இது அவங்களுடைய டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதால ப்ரைஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வந்து ஒரு சைட் விசிட் போகிறோம் அப்படின்னா ஒரு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வீடுகளே இருக்காது. நிறைய பேருக்கு என்ன ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து ஒரு இடம் வாங்கி ஃபர்ஸ்ட் வீடு கட்ட போகிறோம் போல தைரியமாக இருக்கிறது அப்படின்னு தோணுங்க. ஆனால் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா 100 பிளாட்டில் 25 பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடுகள் வந்துருச்சு. இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்கும்போது தெரியும் சுற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் தான் இருக்குது. ஆல்ரெடி இவங்களே வந்து ஒரு கம்யூனிட்டியாக இங்கே வந்து ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்துடுவீங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஃபியருமே வேணாங்க. நீங்கள் சைட்டுக்கு வரணும் அப்படின்னா தாராளமாக டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணால் போதும். அவங்களே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைட் விசிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸுமே வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. CMDA லிமிட்குள்ளே உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து லேண்ட் வந்து கிடைக்காதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். சைட் விசிட் வாங்க, சைட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.